நமக்குள்ள கடந்த ஒரு 15-20 வருஷமாவே 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா வின்னிங் கேண்டிடேட் ஜெயிக்கிறவங்க 70,000 65,000 அப்படி இருப்பாங்க. ஆனா இப்ப இந்த கள்ள ஓட்டுகள், இன்வேலிட் ஓட்ஸ், எஸ்ஐஆரால ரிமூவ் செய்யப்பட்ட வாக்குகள் பார்த்தா ஏறக்குறைய 1,00,000 90,000. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இதுதான் ஜனநாயகமா? 60,000 எடுத்து ஒருத்தன் வின் பண்றான். ஆனா அதுல கள்ள ஓட்டே 90,000. அதே போல கொளத்தூர்ல 1,00,000 கேப்ல வின் பண்றாரு. அட்லீஸ்ட் அவர் கேப்ல வின் பண்ணாரு. நீங்க மயிலாப்பூர்லாம் பார்த்தா கேப் இல்ல, 60,000 ஓட்டு தான் எடுத்தாங்க. சோ டெஃபினட்டா இது வரைக்கும் நடந்தது சரியான ஜனநாயகம் அல்ல. பலரை நான் இந்த பொலிட்டிக்கல் இதுல பேசும்போது சொல்லுவாங்க, பூத்துல இந்த செத்து போனவங்க, துபாயில கத்தார்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க உள்ள பங்கு போட்டு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்குள்ள அவங்க சில பேர் பிரிச்சுப்பாங்க. அது ஜனநாயகம் இல்லையே. அதனால இந்த முறை இன்னும் ஒரு ஜனநாயக ரீதியில இந்த தேர்தல், வருகின்ற தேர்தல் நடைபெறுங்கிறது என்னுடைய வேட்கை மட்டும் இல்ல, அப்படிதான் இருக்கும் நான்